பொன்னி வந்து அவங்க அண்ணன்கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் வந்து சக்தி கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பொன்னி எவ்வளோ நல்ல மனசுக்காரி. அவ எல்லாருக்குமே நல்லது தான் நினைக்கிறா. ஆனா, அவ விரும்பின ஒரே விஷயம் பாட்டு தான். அந்த பாட்ட கூட நம்மளால அவளுக்கு தர முடியல. ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி யோசிக்கிறாரு. உடனே அவங்க அம்மாகிட்ட போய் பேசுறாரு. இந்த மாரி பொன்னிக்கு நீங்க பாட்டு கத்துக் குடுக்க முடியுமா? ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு சக்தி தேவையில்லாதெல்லாம் பேசாத. பொன்னிக்கும் எனக்கு ஆகாதுன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும். பொன்னி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததோ, இல்ல உனக்கு ஒய்ஃபா வந்ததோ எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா, அதையும் மீறி நான் வந்து அமைதியா இருக்கேன்னா காரணம் நீ தான் புரியுதா? அதனால தயவுசெய்து இந்த மாரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாத. பொன்னிக்கு பாட்டு என்னால கத்துக் குடுக்கவே முடியாது. அது மாதிரி அவளுக்கு தகுதியே கிடையாது பாட்டு கத்துக்கலாம். அவலாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டும்மா உங்களால பாட்டு கத்துக்க முடியலனாலும் பரவாயில்லம்மா. ஆனா பொன்னிய பத்தி இப்படி பேசாதீங்கம்மா. தயவுசெய்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே ஜெயா வந்து யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்க வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாரு. பொண்ணுக்கு எப்படியா பாட்டு கத்துக் குடுக்கணும். அம்மாவும் மாட்டேன்ட்டாங்க. இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு சக்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து ஆஃபீஸ்ல கூட வேலை அவரால வந்து செய்யவே முடியல. அத பார்க்குற வந்து பிரீத்தி என்ன பண்றாங்க, "ஏன் சக்தி ஒரு மாதிரி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஏதோ சக்தி நம்மகிட்டேருந்து மறைக்கிறாரு. இப்பலாம் சக்தி வந்து நம்மகிட்ட அந்த அளவு பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து பிரீத்தி வந்து அக்கவுண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சில கணக்குகள்லாம் ரொம்ப தவறா இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இத வந்து யார்கிட்ட சொல்லலாம்? வந்து மேடம் கிட்ட சொல்லிடலாமா? இல்ல அவர்கிட்ட அந்த அண்ணன் கிட்ட கேட்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி யோசிக்கிறாங்க. சரி அந்த அண்ணன் கிட்டயே கேட்போம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, நேரா வந்து கேட்குறாங்க சிவானியோட அப்பா கிட்ட. இந்த மாரி வந்து சில கணக்குகள்லாம் எனக்கு புரியல. அது வந்து கரெக்ட்டா இல்ல வந்து ஏதாவது ப்ராப்ளமான்னு தெரியல. அது கொஞ்சம் சொல்றீங்களா? அப்படின்னோனே, அந்த கணக்குகள்லாம் நீ வந்து கண்டுக்காத. அப்படியே விடு. எதுவா இருந்தாலும் நான் அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்லங்க எந்த கணக்கா இருந்தாலும் நான் ஒப்படைச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கங்க அப்படின்னு. இந்த கணக்குக்கு அட்லீஸ்ட் வந்து என் டேலி ஆகுற மாதிரி எனக்கு ஏதாவது குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து இங்க பாரு பிரீத்தி தேவையில்லாத விஷயத்த தலையிடுறதெல்லாம் உன் பொறுப்பா போச்சு. இந்த மாரி விஷயத்தெல்லாம் அத்தை வரைக்கும் எடுத்துட்டு போகாத. எதுவா இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன். போதுமா? உனக்கு என்ன கணக்கு தான் டேலி பண்ணி தரோம். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன இவரு இப்படி சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு பிரீத்தி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, சக்தி வந்து திடீர்னு வந்து என்ன பண்றாங்க, பொண்ணுகிட்ட முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அது கேட்ட பொண்ணு வந்து எப்படிங்க வர முடியும்? வீட்ல அவ்வளோ வேலை கிடக்குது. எல்லா வேலையும் செய்யணும். இப்பதான் வேலை இல்ல. அதனால வேலைய பார்த்துட்டு இருந்தா உன் லைஃப் அப்படியே இருப்பியா? அதனால வா நம்ம போணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பொண்ணு வந்து இல்லங்க. அது வந்து அப்படி சொல்லிட்டு சொல்றா. அதெல்லாம் தெரியாது. போய் தான் ஆவணும் புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டின்னு போறாரு. இங்க பொண்ணு எங்க போறாங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல உள்ளவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. அடுத்து பொன்னி வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அமைதி வா பொன்னி எங்க கூட்டின்னு போறேன்னு அப்புறமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கிளாஸ்க்கு கூட்டின்னு போறாரு. இங்க தான் நீ கத்துக்க போற. இது வந்து பெஸ்ட் மியூசிக் கிளாஸு. அதனால இதில கத்துக்கினா கண்டிப்பா உன்னால பண்ண முடியும். இல்ல சக்தி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வீட்ல அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நான் இங்க இருந்தா நல்லாவே இருக்காது. பத்தாதுன்னு வீட்ல அவ்வளோ வேலையும் இருக்கு. நான் எப்படி இங்க வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். எவ்வளோ நேரம் கத்துக்கணும்? 2 ஹவர்ஸ் கம்பல்சரி நீங்க வந்தா 2 ஹவர்ஸ் ஐய்யயோ! 2 ஹவர்லாம் நான் இங்க வரவே முடியாது. சான்ஸே இல்லன்றாங்க. இங்க பாரு பொன்னி நான் சொல்றத கேட்பியா? கேட்க மாட்டியா? அப்படின்னோனே கேட்குறேன் சக்தி. அது வந்து அப்போ உனக்கு மியூசிக் கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. அத்தைக்கிட்ட கத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆமா அத்தைக்கிட்ட தான் கத்துக்கிறேன்னு சொன்னேன். அத்தைலாம் கிட்ட கத்துக்க முடியாது. ஏன் சக்தி? அவங்க கத்து தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. போதுமா? அப்படின்னோனே எனக்கு தெரியும் சக்தி கண்டிப்பா கத்து தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன வேற யாருக்குள்ள கத்துக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு இங்க நீ கத்துக்கோ. 2 ஹவர் கழிச்சு நானே வந்து கூட்டிட்டு போயிடுறேன். புரியுதா? அதெல்லாம் தெரியாது பொன்னி நீ இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி விட்டுட்டு போறாரு. அங்க பாட்டு சொல்லிக் குடுக்குறவங்க வந்து பொன்னிக்கிட்ட வந்து சொல்றாங்க. கண்டிப்பா உங்களால கத்துக்க முடியும். நீங்க ட்ரை பண்ணலாம். பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் பொன்னிக்கு ரொம்ப பயமா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்கள. எதிர முடியுது.